வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சிறை குற்றவாளி வீட்டு வாசலில் பெட்ரோல் குண்டு வீச்சு, காவல்துறை விசாரணை. புதுச்சேரியில் நள்ளிரவில் வெடித்து சிதறிய கார், கோட் திரைப்பட படப்பிடிப்பால் வீதியில் உறைந்த மக்கள். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு புதிய பேருந்துகள், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சிறையில் உள்ள கொலையாளி வீட்டு வாசலில் நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் ருத்ரேஷ். ரவுடியான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவரை கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக கங்கைமுத்து மாரியம்மன் கோவில் பால்குட ஊர்வலத்தின் போது அவரது தாய் மற்றும் சகோதரி கண்முன்னே 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக அரிவாள் மற்றும் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இது தொடர்பாக உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முருகன் கோவில் வீதியை சேர்ந்த ஈஸ்வர், அவரது சகோதரர்கள் எழில், பாலு, நண்பர்களான கௌதம், சின்ன அரவிந்த், பரத் ஆகிய 6 பேரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இதனிடையே ருத்ரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் முருகன் கோவில் வீதியில் சிறையில் உள்ள எழிலின் வீடு உள்ளது. அங்கு இரவு 1 மணி அளவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் குண்டானது பயங்கர சத்தத்துடன் வெடித்ததை தொடர்ந்து வீட்டின் கதவு சேதமடைந்தது. தொடர்ந்து சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்து வெளியே வந்து பார்த்தனர். ஆனால் அதற்குள் பெட்ரோல் குண்டு வீசிய நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் சிதறி கிடந்த துகள்களை சேகரித்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பெட்ரோல் குண்டு வீசி தப்பி சென்று மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு புதிய பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி கடலூர் இடையே தினமும் 4 பேருந்துகள் திங்கட்கிழமை முதல் இயக்கப்பட உள்ளது. பயண கட்டணம் 20 ரூபாய். தினமும் காலை 5 மணி முதல் பேருந்து புறப்படுகிறது. அடுத்து ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி செல்லும். இதேபோல் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 30 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து புறப்படுகிறது. இந்த பேருந்துகள் புதுச்சேரியிலிருந்து கடலூர் 32 முறையும், கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 32 முறையும் இயக்கப்பட உள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழக போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட அலுவலக பணி நடந்து கொண்டிருப்பதால் இன்னும் 10 நாட்களில் புதுச்சேரி திண்டிவனம் 2 பேருந்துகள், புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் 4 பேருந்துகள், காரைக்கால் மாயவரம் இடையே 2 பேருந்துகள் புதிதாக இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது.
மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் TCS நிறுவனத்தின் அகாடமிக் முதுநிலை பொது மேலாளர் மற்றும் மனிதவளத்துறை தலைவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழும பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார். மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். 2023-2024 கல்வியாண்டில் நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்காணலில் 850க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் TCS, CTS, SOHO, மைக்ரோசிஃப்ட், ஹெக்ஸாவேர் போன்ற 90க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்த நிறுவனங்கள் மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை ஊதியம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு மைய தலைவர் முனைவர் கைலாசம் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள், வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களின் விவரங்கள் மற்றும் இக்கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகள் குறித்து விவரித்தார். தலைமை விருந்தினர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பு மையத்தின் பயிற்சி அதிகாரி முனைவர் மதுசூதனன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியை வேலைவாய்ப்பு மையம் ஏற்பாடு செய்திருந்தது. Without having much loss in your character, the emotional, the behaviors, 850 students were placed to welcome our chief guest. இல்லை சார், ரொம்ப கொஞ்சம் லாஸ்ட் இயர் கூட கம்மி தான், 10 நாள் பேர். பிகாஸ் எல்லாருமே வந்து ப்ராஜெக்ட் போயிட்டாங்க, காலேஜ் விட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்க காலேஜுக்குள்ளே இருந்தால் நம்ம கம்மி பண்ணுவீங்க. I think my best wishes to each and every one of you, family members, your parents, your siblings, and last but not the least, the faculty members, the individual faculty members. I think the placement department deserve a big round of applause. The management. I think you should find out it is the opportunity that I think this college, this TCS, Accenture, TCS, Kokilavani, TCS, Star, TCS, Sivaguru, Vikesh, TCS, Vishwar, Suri, Sweta, Support Studio Technologies, Arun Prasad, Saicham, SM, Chris Felicia, Saicham, Gopi Krishna, Saicham, Podigai Power, Saicham, Kirpanidhi, Saicham, Kumar K, Saichi Power Infra Private Limited, Rone, For accepting our invitations to address our students, we will start the another new chapter in their lives. Our students are fortunate to receive the offer letter from you, sir. I welcome our esteemed chairman and managing director, center of our own, the entire institution. Sir, your continued support help us to influence, sir. Your I welcome our president, Sri Director. Essentially extend my warm welcome to you, sir. And all placement coordinators. புதுவை அரசு கலைமாமணி விருத்தாளர் சங்கம் நடத்திய நாட்டுப்புற கலைவிழா 2024 ஜோதி சிலம்பம் சத்திர குருகுலம் பூர்ணாங்குப்பத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய நாட்டுப்புற கலைவிழா 2024 ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் பூரணாங்குப்பத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு 66 கலைஞர்களுக்கு கலைரத்னா விருது 2024 வழங்கி சிறப்புரையாற்றினார். வரவேற்புரை நெறியாள்கையினை சங்க நிறுவனர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் வழங்கினார். துவக்க நிகழ்வாக மங்கள இசையினை அமைப்பு செயலர் கலைமாமணி விஜயகுமார், செயற்குழு உறுப்பினர் கலைமாமணி மோகன் குழுவினர் வழங்கினர். விழாவிற்கு சங்க பொதுச் செயலாளர் கலைமாமணி டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் தலைமை ஏற்றார். தலைவர் கலைமாமணி ஓவியர் அரியபுத்ரி, பொருளாளர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் வாழ்த்துறை மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலைமாமணிகள் ராஜாராம், ரவி, அன்பழகன், பழனி, குமரன், பெரியசாமி, ராஜ்குமார் ஆகியோர் நோக்க உரை மற்றும் மகிழ்வுரை வழங்கினர். விழாவில் பறை, பம்பை, உடுக்க இசை, சிலம்பம், மல்யுத்தம்,
கரலாக்கட்டை, சுருள், களியாட்டம், கரகாட்டம், பொய்க்காலாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம் போன்ற ஏராளமான நாட்டுப்புற கலை நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர். சங்கம் சார்பில் 350 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வின் மேலாண்மையினை கலைரத்னா துளசி கிருஷ்ணா, கலைரத்னா பைரவி, கலைரத்னா ஆரோக்கியராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக செயலர் கலைமாமணி குமார் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரியில் நள்ளிரவில் கிழக்கு கடற்கரை சாலையில் வெடித்து சிதறிய கார். பிரபல திரைப்பட இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படம் முடியும் தருவாயில் உள்ளது. இதற்காக புதுச்சேரியில் உள்ள AFT பஞ்சாலை, கடற்கரை சாலை, பழைய துறைமுகம், புதுச்சேரி சினிமா நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடிகர் விஜய் நடித்த காட்சிகளும் பாடல் காட்சிகளும் படமாக்கப்பட்டது. தற்போது கோட் திரைப்படம் முடிவடைய உள்ள நிலையில் சண்டை காட்சிகள் இறுதி செய்யப்பட உள்ளது. இதற்கான காட்சிகளை உருவாக்க இறுதி செய்யும் படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடைபெற்றது. பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற சண்டை காட்சியில் ஒரு கார் மற்றொரு கார் மீது விழுவது போன்ற காட்சிகள் படமாக்கப்பட்டது. ஒரு கார் மீது மற்றொரு கார் விழும்போது பயங்கரமான சத்தம் கேட்டதால் பழைய துறைமுகத்திற்கு அருகில் உள்ள மக்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா என்று திடுக்கிடும் அளவிற்கு கடுமையான சத்தத்துடன் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டது. இது மட்டுமல்லாது நள்ளிரவு நேரத்தில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை முன்பு சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டது. அந்த காட்சியில் நடு சாலையில் கார் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிவது போன்ற காட்சிகள் படமாக்கப்பட்டது. அப்போது நள்ளிரவில் சாலைகளை பிளாக் செய்த படக்குழுவினர் வாகன ஓட்டிகளை ஆங்காங்கே நிறுத்தினர். பின்னர் காரை பயங்கர சத்தத்துடன் வெடிக்க தீப்பற்றி எரிவது போன்று படமாக்கினர். கார் நடுரோட்டில் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்ததால் சுற்றுப்புறத்தில் உள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் கார் எரிவதை பார்த்து பீதியில் உறைந்து போகினர். மேலும் வாகன ஓட்டிகள் சாலையில் ஆங்காங்கே நின்றிருந்ததால் என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே அதிர்ச்சிக்கு ஆளாகினர். நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படத்திற்காக கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது போன்ற காட்சிகள் படமாக்கிய சம்பவம் நள்ளிரவில் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இதுபோன்ற ஷூட்டிங் நடைபெறும் போது பொதுமக்களுக்கு முன்னறிவிப்பு தகவல்களை படக்குழுவினர் தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சங்கத்தமிழ் ஆராய்ச்சிக்காக புதுச்சேரி கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் டாக்டர் பட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை சென்னை ஜீவா இறையியல் திறந்தவெளி பல்கலைக்கழகம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. சென்னை ஜீவா இறையியல் திறந்தவெளி பல்கலைக்கழகம் சார்பில் 15வது பட்டமளிப்பு விழா அரும்பாக்கம் விஜய் பார்க்கில் உள்ள அனிதா மாமன்றத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு ஜீவா இறையியல் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஜான்சி ராணி முத்துராஜ் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் லதா மூர்த்தி, டாக்டர் கமல்ராஜ் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சங்கத்தமிழ் ஆராய்ச்சிக்காக புதுச்சேரி கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயத்திற்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தலைசிறந்த தமிழ் புலவர், தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர் அவர்களின் பெயரில் செந்தமிழ் அரிமா விருது, கன்னி தமிழ்வாணர் விருது, தலைசிறந்த தமிழண்ணல் விருது உள்ளிட்ட விருதுகளை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஜான்சிராணி முத்துராஜ் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து இந்த விருதுகளை பெற்ற கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போற்றி பூங்கொடுத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழ் புலவர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சகோதரர்களே, நான் சொல்வதற்கு தகுதியில்லாதவன்.
ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், அவர் இந்த ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னார்கள். அவருடைய திருப்பாதங்களில் வண்ண மலர்களை தூவி நம்முடைய சமுதாயத்தை வாழ வைப்பதற்காக அவர் காட்டிய வழி நாம் என்றென்றும் நிற்க வேண்டும் என்று அவருக்கும் அவருடைய துணை. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 இன்ச் UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector இவை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38வது ஆண்டு வைகாசி மாத மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி நாள்தோறும் ஹம்ச வாகனம், தங்கசிம்ம வாகனம், ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தெப்பல் உற்சவம் கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் நடைபெற்றது. இதில் மலர்களால் சிறப்பு அலங்காரங்கள், பெருமாள் தெப்பலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் குடும்பத்தினர் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று வரதராஜ பெருமாளை வழிபட்டனர்.
ஏம்பலத்தில் உள்ள அருள்மிகு கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அருள்மிகு கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கடந்த 16ஆம் தேதி சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பிறகு சன்னதியின் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உபயதாரர்கள் மூலம் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான 24ஆம் தேதி சன்னதியில் உள்ள அருள்மிகு கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் போன்ற பரிவார மூர்த்திகளுக்கு அபிஷேகத்தூள், தேன், பன்னீர், சந்தனம், இளநீர், பழ வகைகள், தயிர், பால், பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மாலை சன்னதியிலிருந்து கரகம் எடுத்து வீதி புறப்பாடாக சன்னதியின் எதிரில் உள்ள தீமிதி குண்டத்தில் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனுக்காக தீமிதித்தனர். மேலும் ஏம்பலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல கிராமத்தில் இருந்து பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம், துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவர்களுக்கு சன்னதியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் மின்விளக்கு மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள குளத்தில் செத்து மிதந்த மீன்கள் 2வது நாளாக அகற்றம். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. இங்கு பொதுப்பணித்துறை சார்பில் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நலா குளத்தில் நீர் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் உள்ள நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக ஏனாமில் கடும் வெயில் காய்ந்து வந்த நிலையில் புயல் சின்னம் காரணமாக வெயிலின்றி வானம் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசியது. இதன் பாதிப்பு அங்குள்ள நலா குளத்தில் காணப்பட்டது. திடீரென சீதோஷண நிலை மாறியதால் குளத்தில் ஆக்சிஜன் குறைந்து ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுப்பணித்துறையினர் விரைந்து சென்று உள்ளூர் மீனவர்களை கொண்டு இறந்த மீன்களை உடனடியாக அகற்றினர். நேற்று 2 டிராக்டரில் அவை அகற்றப்பட்டன. இறந்த மீன்களை அகற்றும் பணி 2வது நாளாக தொடர்ந்தது. 15 கிலோ வரை இடையிலான மீன்களை பொதுப்பணித்துறையினரும் மீனவர்களும் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அக்குளத்தில் நீர் குடிநீருக்கு பயன்படுத்துவதால் உடனடியாக சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் மீன்கள் முழுமையாக அகற்றிய பின் குளத்து நீர் பரிசோதனைக்காக எடுக்கப்படும். இந்த மாதிரி நீர் காக்கிநாடா ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி சோதனை செய்யப்படும். அதுவரை மற்றொரு குளத்தில் இருந்து பொதுமக்களுக்கு நீர் விநியோகம் நடைபெறும். இதனால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மருதேரி ஸ்ரீ மருதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த இரும்பேடு மதுரா மருதேரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை மருதபுரீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு முன்னதாக கணபதி ஹோமத்துடன் முதல் யாகசாலை தொடங்கி 2ஆம் யாகசாலை 3ஆம் யாகசாலை 4ஆம் யாகசாலை என்று முடிவுற்று யாகசாலையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க கலச புறப்பாடு நடைபெற்றது. விமான கோபுரத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆரணி ராஜன், விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் சிவானந்தம், இரும்பேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரவணன், நிர்வாகிகள் பாக்யராஜ், பையூர் நித்யகுமார், இரும்பேடு அன்பழகன், தனசேகரன், முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவர்களுக்கு கோவில் அறங்காவலர் குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழாக்குழு தலைவர் மருதேரி பச்சையப்பன் ரவிச்சந்திரன், இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை விழாக்குழு தலைவர் மருதேரி பச்சையப்பன், ரவிச்சந்திரன், சேகர் மற்றும் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர்.
கோவில்பட்டியில் விநாயக மிஷன் சட்டக்கல்லூரி சார்பில் திறந்தவெளி கருத்தரங்கு +2 கல்லூரி படித்த மாணவ மாணவியர்கள் சட்டப்படிப்பு குறித்து கேள்விகளுக்கு அரசு துறை வழக்கறிஞர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களின் சந்தேகங்களுக்கு பதில் அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி சார்பில் திறந்தவெளி கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி முனைவர் அனந்த பத்மநாபன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரன், அரசு குற்றவியல் வழக்கறிஞர் சம்பத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கருத்தரங்கு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் மேற்படிப்பு படிக்க விரும்பும் மாணவர்கள் முன்னிலையில் எதிர்காலத்தில் சட்டக்கல்வி எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும், சாதாரண மக்களுக்காகவும் நாம் பணிபுரிய வேண்டும், சட்டம் படித்தால் நமக்குள் ஒரு தன்னம்பிக்கை உணர்வு வரும், எனவே இந்த சட்ட கல்வியை அனைவருக்கும் பகிர வேண்டும் என மாணவ மாணவிகள் முன்னுரையை எடுத்துரைத்தனர். இந்த கருத்தரங்க கூட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். ரொம்ப வணக்கம். Thank you so much for taking time off for our students. And similarly, Dr. Anand Padmanabhan, and subsequently as a law teacher and Vinayak. நான் வந்து 2007ல law முடிச்சு, இந்த law படிச்ச இந்த law practice மட்டும் தான் பண்ண முடியும், வேற அவசியம் ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லாயர் ஸ்கூல் அவங்களுக்கு அதே இயர் 2001 அவங்க இந்த நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்க முடியும். அதே மாதிரி நாங்கள் சாதாரண சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதை விட சட்ட கல்லூரிக்கே வந்து நீங்கள் படிக்க ஒரு வக்கீலாக அதோட உண்டு, ஏஜ் லிமிட் கிடையாது. நான் வந்து காலேஜில் செகண்ட் இயர் பண்ணுறேன். 100% தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு மோட்டிவேஷன் தான். விருத்தாச்சலம் அருகே காட்டுப்பரூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள காட்டுப்பரூர் கிராமத்தில் வேதவள்ளி நாச்சியார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் தமிழ்நாடு மட்டுமல்லாது பல்வேறு அண்டை மாநிலங்களை சேர்ந்த வைணவ பெருமக்கள் மற்றும் பல்வேறு ஊர்களை சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த கோவிலில் பிரம்மோற்சவ பெருவிழா வைகாசி மாதத்தில் வெகு சிறப்பாக நடைபெறும். கடந்த 17ஆம் தேதி விஸ்வசேன ஆராதனை எனப்படும் கொடியேற்றத்துடன் இவ்விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஹம்ச வாகனம், அனுமத் வாகனம், நாக வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம், முத்துப்பல்லக்கு போன்றவற்றில் தினம்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்ச்சிகளான 22ஆம் தேதி கருட சேவை மற்றும் திருக்கல்யாணம், அதனைத் தொடர்ந்து குதிரை வாகனத்தில் பரிவேட்டை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி தொடங்கியது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி அருள்பாலித்தார். ஆதீன பரம்பரை அறங்காவலர் ஆதிகேசவ ரெட்டியார் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து பின்னர் தனது நிலையை வந்தடைந்தது. இதில் காட்டுப்பரூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், விருத்தாச்சலம் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் கோவிந்தசாமி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று இரவு தீர்த்தவாரி நடைபெற்றது. ஜூன் 2ஆம் தேதி இரவு விளையாட்டு உற்சவம் நடைபெறவுள்ளது. மங்களம்பேட்டை காவல் ஆய்வாளர் சந்திரசேகர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், மங்களம்பேட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விருத்தாச்சலம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 குழந்தைகள் எலி பேஸ்ட் சாப்பிட்டதால் பரபரப்பு.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கொட்டாரக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த அருணாச்சலம் என்பவரின் மகன் மணிகண்டன், இவரது தங்கை அறிவழகி. இந்த நிலையில் மணிகண்டனின் குழந்தைகளான 3 வயது உடைய ஜானுஷா மற்றும் 2 வயதான பாலமித்ரன் ஆகிய இருவரும் அவர்களது சொந்த ஊரில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காக கலந்து கொள்ள வந்த மணிகண்டனின் தங்கை அறிவழகியின் மகள்களான 5 வயதுடைய லாவண்யா மற்றும் 2 வயதான லக்ஷ்மிதா ஆகிய 4 பேரும் விளையாட்டாக பல் துலக்குவது போல் எலிபேஸ்டை வைத்து பல் விளக்கியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த மணிகண்டனின் தங்கையான அறிவழகி உடனடியாக சுதாரித்துக் கொண்டு எலிபேஸ்டை வைத்து பல் துலக்கிய அனைவரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வந்துள்ளார். அவ்வாறு வந்த 4 குழந்தைகளையும் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் 4 குழந்தைகளையும் சிதம்பரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதுகுறித்த முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் ஆலடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து எலிபேஸ்ட் சாப்பிட்ட 4 குழந்தைகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் விருத்தாச்சலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள நல்லாம்பாக்கம் கிராமத்தில் டிப்பர் டிராக்டரிலிருந்து சிமெண்ட் மூட்டைகள் சரிந்து விழுந்து ஏழுமலை என்பவர் பலி. விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள நல்லாம்பாக்கம் கிராமத்தில் வயல்வெளி பகுதியில் தனஞ்செழியன் என்பவர் வீடு கட்டி வருகிறார். வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த மேஸ்திரி ஏழுமலை என்பவர் பணி முடித்துவிட்டு பிற்பகல் 1 மணி நேர உணவு இடைவேளையில் சிமெண்ட் மூட்டையுடன் நின்றிருந்த டிராக்டரின் பின்னே படுத்து உறங்கியுள்ளார். அப்போது டிராக்டரின் உரிமையாளர் மாசிலாமணி சிமெண்ட் மூட்டையுடன் நின்றிருந்த டிராக்டர் டிப்பரை கழட்டி விடுவதற்காக ஏழுமலையை எழுந்திருக்குமாறு கூறியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக டிப்பரை கழட்டிய போது 1 டன் சிமெண்ட் மூட்டையுடன் நின்றிருந்த டிப்பர் பின்பக்கமாக படுத்திருந்த ஏழுமலை மீது சாய்ந்துள்ளது. இதனை அடுத்து டிராக்டர் டிப்பரை தூக்கிவிட்டு அடியில் சிக்கிக் கொண்டிருந்த ஏழுமலையை புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஏழுமலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உறவினர்கள் டிராக்டர் உரிமையாளர் மாசிலாமணியை கைது செய்ய கோரி ராஜாம்பாளையத்தில் திண்டிவனம் மரக்காணம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக அரை மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பிரம்மதேசம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழப்பிற்கு காரணமானவரை கைது செய்வதாக கூறியதை தொடர்ந்து மறியலை கைவிட்டு சென்றனர். இதனால் ராஜாம்பாளையம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
கடமலைகுண்டு கிராமத்தில் அமைந்துள்ள மூங்கில் அறக்கட்டளையின் சார்பாக கல்லூரி மாணவர்களுக்கு NGO செயல்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைகுண்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் மூங்கில் அறக்கட்டளையின் சார்பாக கடந்த 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கு NGO செயல்பாடுகள் பற்றிய பயிற்சி, இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி, மகளிர் சுய உதவிக்குழு பற்றிய பயிற்சி, செயற்திட்ட பயிற்சி, சுயசரிதை பயிற்சி மற்றும் வேளாண்மை மேம்பாட்டு பயிற்சி, மலைப்பகுதியில் வாழும் மலைவாழ் பழங்குடியினர்களின் வாழ்க்கை முறை பற்றிய பயிற்சி, பல்வேறு விழாக்களை கொண்டாடுதல் பற்றிய பயிற்சி, சட்ட விழிப்புணர்வு பயிற்சி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதற்கான சான்றுகளை மூங்கில் அறக்கட்டளையின் இயக்குனர் ரமணி வேலுச்சாமி மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வணிக சங்க பொருளாளர் மாரிமுத்து, அரசரடி பள்ளி தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் மாணவர்களுக்கு வழங்கி கௌரவித்து சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மூங்கில் அறக்கட்டளையின் நிர்வாக செயலாளர் வேலுச்சாமி செய்திருந்தார். திருமணத்திற்கு பிறகு அதிகம் விட்டுக் கொடுப்பவர்கள் கணவனா மனைவியா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் திரைப்பட இயக்குனர் ரமேஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்றது. திண்டிவனத்தில் உள்ள YDR எனும் Y தர்மராஜ் திருமண சீர்வரிசை பாத்திர விற்பனை நிலையம் சார்பில் சிறப்பு பட்டிமன்றம் திண்டிவனம் ஸ்ரீ சுலோக்ஷனா பங்காரு திருமண நிலையத்தில் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு அதிகம் விட்டுக் கொடுப்பவர்கள் அல்லது அனுசரித்து செல்பவர்கள் கணவனா மனைவியா என்ற தலைப்பிலான கோடைக்கால சிறப்பு பட்டிமன்றத்திற்கு திரைப்பட நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா தலைமை தாங்கி நடத்தினார். அறந்தாங்கி நிஷா, பழனி, கல்பாக்கம் காயத்ரி, நாஞ்சில் விஜயன், லலிதா, உமா ஆகியோர் நகைச்சுவையுடன் பட்டிமன்றத்தில் உரையாற்றினர். இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறை குற்றவாளி வீட்டு வாசலில் பெட்ரோல் குண்டு வீச்சு, காவல்துறை விசாரணை. புதுச்சேரியில் நள்ளிரவில் வெடித்து சிதறிய கார், கோட் திரைப்பட படப்பிடிப்பால் வீதியில் உறைந்த மக்கள். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு புதிய பேருந்துகள், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.